மார்ச் 28 தவக்காலம் 3ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 வசனங்கள் 28 முதல் 34 வரை. மறைநூல் அறிஞர் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே. ஆண்டவர் உன் முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறெதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூலறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுளும் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவனிடம் அன்பு செலுத்துவதும் எரி பலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறை ஆட்சியினின்று தொலைவில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. கடவுளை முழு மனதுடன் நேசிப்பதே எல்லா கட்டளைகளையும் விட உயர்ந்தது என்று தெளிவாக இயேசு கூறுகின்றார். சில சமயங்களில் கடவுளை எப்படி அன்பு செய்வது என்பதை அறிவது கடினமாக இருக்கலாம். இந்த வழியில்தான் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்பதை நாம் இரண்டாவது கட்டளையின் மூலம் கற்றுக்கொள்ள முடிகின்றது. ஆம், நாம் சந்திப்பவர்கள் மூலம் கடவுளை நாம் அன்பு செய்கின்றோம். அவர்களில் செயல்படும் வாழும் கடவுளை நாம் மதிக்கின்றோம். நம்மை கடவுளின் ஆலயங்களாக பார்க்கும்படி கேட்கப்பட்டால் நாம் மற்றவர்களை பற்றியும் அதே வழியில் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நம்மை போலவே மற்றவரையும் நேசிக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் எப்போதும் கொள்ள வேண்டும். ஆனால் நாம் பல நேரங்களில் நம்மில் பலர் நம்மை நேசிப்பதில்லை. நம்மால் இதை செய்ய முடியாவிட்டால் மற்றவர்களுக்கு அன்பை கொடுக்க கற்றுக் கொடுப்பது எப்படி? நாம் நம் சுயமரியாதை பற்றி அதிகமாக பேசுகின்றோம். ஆனால் அன்பை நம் மீதும் நம் உடலின் மீதும் காட்டுகின்றோமா? எப்போதும் மற்றவருடன் நம்மை ஒப்பீடு செய்து நம்மை குறித்தும் நம் உடலினை குறித்தும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க சில நேரங்களில் தயங்குகின்றோம். நம் ஒவ்வொருவரும் இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்றால் நாமும் இறைவனின் அங்கம் என்பதை எப்போதும் நினைவிற்கொள்ள வேண்டும். நமது உடலும் மனமும் கடவுள் கொடுத்த கொடை. அதை பராமரிப்பது நமது கடமை என்பதை எப்போதும் நினைவில் கொண்டு சரியான முறையில் நம் உடலையும் மனதையும் பேண வேண்டும். இங்கு இறைவனை புரிந்து கொள்ளாததற்கு அடிப்படை காரணம் என்ன என்று நாம் யோசித்தால், நாம் நம்மை அன்பு செய்ய வேண்டும் என்பதே. நாம் நம்மை அன்பு செய்கின்ற போது மற்றவர்களை நம்மால் அன்பு செய்ய முடியும். நாம் நம் நலனை தேடும்போது நம் அடுத்திருப்பவரின் நலனையும் அக்கறை கொள்ள முடியும். எனவே சற்று நம்மை நாமே கேட்டு பார்த்து ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசுவே,
உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா. இறையாட்சியின் மதிப்பீடுகளை நாங்கள் கண்டுணரவும், இறையாட்சியிடம் நெருங்கி வரவும், எங்களை நாங்களே இறையன்பால் நிரப்பிக் கொள்ளவும், அந்த இறையன்பு எங்களை அடுத்திருக்கும் அயலார் மீதும் பொங்கி வழியவும் நீரே எங்களுக்கு ஆற்றலை தாரும். உம்மை முழுமையாக அன்பு செய்யும் ஆற்றலை இதன் மூலம் நாங்கள் வெளிக்கொணர்வோமாக. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.